அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிறேன். போயா போ. ஷூட்டிங்ஸ் வந்து இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் என்னைய தலை வச்சிருக்கேன் பந்தல்ல பாவக்கா கூடி பண்ண மாதிரி என்னென்னா நிறைய மக்களை சந்திக்கிறது அப்படிங்கும்போது யூடியூப்புக்கு தேவைப்படுது. என்னதான் 12 கோடி பேர் ரசிகர்கள் இருந்தாலும் அந்த 12 கோடி பேரும் தேட்டரில் பார்க்கும்போது தான் நம்மளை ரசிப்பாங்க. தேட்டரில் இல்லை டிவியில் இல்லை ஓடிடியில். பட் யூடியூப்புங்கிறது இப்போ மஸ்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு நடிகருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி யூடியூப்புக்காகவும் இப்போ என்கிட்ட 10-12 கோடி பேர் ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரசிகர்களுக்காகவும் இந்த மாதிரி பிராண்ட், இது நண்டு பிராண்ட். Nandu brand elite washed lungis. எப்படி நான் திருப்பூரில் வைக்கிங், ராம்ராஜ், சென்னை சில்க்ஸ், போத்தி சில்க்ஸ் அந்த மாதிரி உள்ள கார்பரேட் கம்பெனிகளுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பெரிய பிஸ்னஸ் பண்ணணும். இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. அது மாதிரி இது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி. எவ்வளோ சார் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. 500 பேர் கைலிங்கிறது ஒரு நாளில் ஒரு காலத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து ராத்திரியில் தூங்கும்போது தான் கைலி கட்டுவோம். ஏன்னா கைலியை போல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உடை கிடையாது. இப்போ தான் எல்லாம் ட்ராக்ஸை போட்டுக்கிட்டு ட்ராயரை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு தூங்குறோம். பட் கைலிங்கிறது பல வகையில் ஆண்களுக்கு பெரிய ஃப்ரீக்வன்சி பிடிக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ஃப்ரீனஸ் கிடைக்கும், கரையெல்லாம் பட்ட தெரியாது. கையில் இன்னைக்கு கலைஞர் சார் வந்து கைலி தான் கட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த டெல்டா மாவட்டங்களில், நானும் டெல்டா மாவட்டத்தில் பிறந்ததுனால கைலி வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. தீபாவளிக்கு சட்டை எடுக்கிறோமோ இல்லையோ ஒரு கைலி ஒரு முண்டா பண்ணி தான் கம்பல்சரி எடுத்துருவாங்க. ஸோ கைலிங்கிறது ஒரு எசென்சியல் ப்ராடக்ட். அது இந்த காட்டன். இது என்ன ஒரு ஈரோடா? நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகபரி தேவையில்லை. ஓ, இங்கே சென்னை பேஸ்ட் கம்பெனி தானா? ஓ, அரக்கோணம், ராணிப்பேட்டை. நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? 7 வருஷமா. ஓகே, நீங்கள் தான் ஜிஎம். ஸோ அந்த அளவுக்கு கைலியோட உணர்வு வந்து அது நிறைய சொல்லலாம். இந்த ஹைஜீனிக்கு சொல்லலாம், ஆண்களுடைய ஹைஜீனிக்கு. இந்த அந்த மாதிரி ஹைஜீனிக்காக கைலி கட்டுவாங்க. இப்போ அது காட்டனில் கட்டும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ராத்திரி தூங்கும்போது சில வயசானவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஹைஜீனிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கைலி வந்து ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட்டு. தொடர்ந்து இந்த மாதிரி கைலிகளையும் நல்ல சூப்பர் பிராண்டாக இருக்குது. எலைட்டு, அது கைலி எலைட்டு கலர் வேஷ்டியாக இருக்குது. கைலி எங்கே காணோம்? கைலி காட்டுங்க. பாருங்களேன். ஆக்சுவலி முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து நிறைய கைலி கட்டுவாங்க. என்னென்னா அது சொல்லலாம், ஹைஜீனிக் தான் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரீட்டாக சொல்லிட்டேன். ஹைஜீனிக்காக கைலி வந்து கட்டுறது தான். பாருங்கள், கலராக டார்க் கலர்ஸ் அதிகமாக போகும். ஃபங்க்ஷனில் மெயினில் எல்லாமே கைலி கட்டினா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மெடிக்கல் ரீதியாக ஜென்ஸுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம். கொண்டாங்க வெள்ளை வேஷ்டி அப்படியே ஒன்று கொண்டு வர வேண்டியதான். நம்ம இதில் தான் இருந்தோம் 30 வருஷமாக. இந்த துறையிலேருந்து கொண்டாங்க அப்படியே. பாருங்க, பட்டு வேட்டி, பட்டு ஜருக வேட்டி. இது இல்லாமல் கல்யாணம் கிடையாது. இதுவும் ஜருக வேட்டி மாதிரி கலர் வேட்டி. இதுக்குள்ளே நான் பவுச்சா கட்சி ஃப்ரீயாக தரேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒரு வேட்டி வாங்கினா ஒரு கட்சி ஃப்ரீ. இது ஐயப்ப பக்தர்களுக்காக என்ன கலர்ஃபுல் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதில் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருச்சு. அதனால் இதில் குவாலிட்டி பண்ண முடியுது. ஸோ எனிவே நம்ம பிரமாதமாக இருக்குது. கைலிங்கிறது ஒரு எசென்சியல் ப்ராடக்ட். இன்னும் பரவாயில்ல விடுங்க, இன்னும் விழுந்தா ஒன்றாகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாலில் அப்படியே வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணுறேன். அதெல்லாம் பண்ண வேண்டியதான். இவங்க ஆடெல்லாம் பிரமாதமாக கொடுப்பாங்க. என்ன மாதிரி உருவத்தை வச்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக வரும். அது நம்ம டீமாக பண்ணலாம். அது நிறைய சினி ஃபீல்டில் கைலிகள் நிறைய தேவைப்படும். இது பார்த்துக்கலாம். தேங்க்யூ. வேறு ஏதாவது சொல்லுங்களா சார் உங்கள் கம்பெனியை பற்றி?
ஓனர் பேர் என்ன? கரிகாச்சலமா? கடிகாச்சலம் சிவன் பேரா? கடிகாச்சலம். அருணாச்சலம் கேள்விப்பட்டிருக்கேன், தனிகாச்சலம் கேள்விப்பட்டிருக்கேன், கடிகாச்சலம் இப்போ ஃபர்ஸ்ட். எத்தனை ஜென்ரேஷனாக செய்கிறாங்க கடை? இது எத்தனை வருஷம் தொழில் உங்களுக்கு? 3 வருஷம். 3 வருஷத்துல இவ்வளோ பேரா? 3வது தலைமுறை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா நண்டு பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கோம். நண்டுன்னு பேர் வச்சுருக்கு, என்ன காரணம்? கடகலக்கணமா? கடகலக்கணம் பார்த்தீங்களா? கடகராசி அதுக்கு தான் கடிகாச்சலமா? நான் வந்து கடக லக்னம், லக்னத்துல 4 கிழமை. மேபி ஒரு சாருக்கு நமக்கும் ஜாதகம் பொருத்தம் பிசினஸ்ல அமையும் நினைக்கிறேன். நான் கலைஞர் கடக லக்னம், நான் கடக லக்னம், அடுத்து இந்தியா லக்னம் கடக லக்னம், அடுத்து காமராஜர் கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கே ஒரு என்னன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அப்டவுன்ஸ் வரும், நிறைய சக்சஸ் சேர்ந்து கடக லக்னம். லக்னத்துல 4-5 கிழமைகள் இருக்கிறதுனால அந்த துணிமணி வியாபாரத்தில் கொடி கட்டி பிறந்தோம். மறுபடியும் அது போய் செய்ய வயசாகிடுச்சு. சென்னை பேஸ்ட் கம்பெனி தான் செய்யலாம், பார்ப்போம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அரபு நாடுகள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? எவ்வளோ கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? வெரி நைஸ். ஸோ எனிவே ரொம்ப எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் பண்ணணும். மேனேஜர் ரொம்ப சிம்பிளாக இருக்காரு, ஓனர் சிம்பிளாக இருப்பாரு. ஜிஎம்னா கோட்டுக்கிட்டு டையை போட்டுக்கிட்டு ஆகா இல்லை இருக்கட்டும். ஸ்டாண்டர்டு வந்து ஃபாரின் ஸ்டாண்டர்டு. எனிவே நீங்கள் தொடர்ந்து இந்த கைலியை யூஸ் பண்ணுங்க, ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.